அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கடவுளும் மனிதனும். கடவுளை நினைக்காத மக்கள் இல்லை. சொல்ல வேணா செய்யலாம் கடவுள் இல்லைன்னு. ஆனால் கடவுள் என்ற ஒரு சக்தியை மனிதன் ஆரம்ப காலத்தில் இருந்தே தேடிக்கொண்டிருக்கிறான், நிறைவு காணலை. ஆக இந்த கடவுளை ஆதி காலத்தில் மோசே காலத்தில் மோசே 10 கட்டளை வாங்கிறதுக்காக சீனாய் மலை போயிட்டார். இங்கே மக்கள் அதுக்குள்ளே பொறுக்கலை. நமக்கு ஒரு கடவுள் வேணும். ஏன் அப்படி நினைக்கிறான்? தன்னுடைய இயக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், தேவைகள் எல்லாத்தையும் ஒரு சக்தியிலிருந்து பெறணும்னு நினைக்கிறான். அதுதான் கடவுள். அப்போது கீழே இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து தங்களுடைய நகைகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு சிலை உருவத்தை செஞ்சு வழிபட ஆரம்பித்தாங்க. அப்போ ஆதி காலத்திலிருந்தே இருக்குது கடவுள் வழிபாடு, இப்பமும் இருக்கிறது. ஆனால் உண்மையான கடவுள் யார் என்று நமக்கு மேலுள்ள மூதாதையர் எல்லாருக்கும் தெரியும். சித்தர்களுக்கெல்லாம் தெரியும். சித்தர்கள் சூசகமாக சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் யார் என்று. இந்த உலகத்தை பிரபஞ்சம்தான் நடத்தி வருகிறது. அண்ட சராசரங்களையும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆற்றல் தான் ஈர்ப்பு சக்தியால் இயக்கி கொண்டு வருகிறது. அது நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. ஆகவேதான் இந்த உலகம் இன்று வரைக்கு ஒழுங்காக இயங்கி வருகிறது. இதை நாம் உணர வேண்டும். அப்போ கடவுள் சக்தி எங்கே இருக்குது? பிரபஞ்சத்தில் இருக்குது. அண்ட சராசரங்களையும் பூமி எல்லாத்தையுமே அதுதான் அந்த வழி நடத்தி வருகிறது. நல்லபடியாக வழி நடத்தி வருகிறது. நாம் தான் அதற்கு எதிராக இருக்கிறோம். நீங்கள் நன்றாக உங்களுடைய அனுபவத்தில் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்கள் மனதில் நினைத்தால் போதும். பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, கடவுள் தூசியிலும் இருக்கார், துரும்புலையும் இருக்கிறாருங்கன்னு சொல்லும்போது நம்மகிட்ட ஏன் இல்லை? நம்மகிட்ட தான் கடவுள் இருக்கார். நாம் அதை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறோம். நீங்கள் மனதில் ஒன்று நினைக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாது. அடுத்தவர்களை பற்றி நீங்கள் வேண்டி பிரயோஜனமே கிடையாது. அவனுக்கு அவனவன் தான் வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்கள் மனதளவில் நீங்கள் எனக்கு இது வேண்டும் என்று பொதுவாக கேட்க வேண்டும். அது எங்கேருந்து வரணும், எப்படி வரணுங்கிறதெல்லாம் பிரபஞ்சம் கொண்டு வரும். எனக்கு பணம் வேண்டும் அப்படி என்று கேட்டு அதை மட்டும் பாட்டிக்கணும். அதையே நினைக்கணும், பணம் வேணும் பணம் வேணும். ஆக அந்த பிரபஞ்சம் உனக்கு தேவையான பணம் வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். இது அனுபவ உண்மை. நீங்கள் அதுக்காக அவங்ககிட்ட இருந்தால் வேணும், இங்கேருந்து தான் வேணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பு. நமக்கும் கடவுள் சக்தி என்பது பிரபஞ்ச சக்தி. இதை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொருவரும் அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியுமே ஒழிய நாம் விவாதம் பண்ணும்போது தெரியாது. கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் கருத்துக்கு உதவாத வெறும் பேச்சு வேணால் பேசிக்கலாம். ஆனால் நிலைமை அதுதான். நீ எது வேணுமோ கடவுள்கிட்ட கேள், அவர் கொடுப்பார். அடுத்தவர்களை பற்றி விமர்சனமும் பண்ண வேண்டாம், நீ கவலையும் பட வேண்டாம். உனக்கு பூரண ஆயுசும் நல்ல வருமானமும் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.